அக்கா திம்மக்கா இரண்டு பேர்களுக்கும் சிறப்பாக எத்தனை வயசாச்சு? 16 வயசாச்சு. சரி. 16 வயதான போது பொம்மக்கா திம்மக்கா இரண்டு பேர்களும் வாலிப வயதை அடைந்தார்கள். ஆமா. ஆனால் பூலாமங்கையானவள் இறந்து போனா. ஆஹா. ஆமா, குழந்தைகள்லாம் வளர்ந்தாச்சு இல்ல? ஆமா. சரி. ஆகையினாலே ஆமா வீட்டு வேலைகளை கவனித்துக் கொண்டு சரி பொம்மக்கா தும்மக்கா இரண்டு பேர்களும் ரொம்ப அழகாக இருக்கிறார்கள். சரி. எப்படி எப்படி? நெற்றி நல்ல வடிவழகி பொம்மக்கா தும்மக்கா இரண்டு பேர்களும் இருக்கிறார்கள். சரி. ஆகையினாலே அங்க இருக்கக்கூடிய வாழப்பகடையானவர் ஆமம்மா எங்க போயிருக்காரு? பசுக்கடை காவலுக்கு சென்று இருக்கின்றார். சரி. அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போகணும். ஆமா ஆமா, நம்ம அப்பாவுக்கு நம்ம தானே சோறு கொண்டு போகணும். ஆமா அப்படின்னு. சரி. அப்பாவுக்கு என்னமெல்லாம் பிடிக்கும்? என்ன பிடிக்கும்? கள்ளு, சாராயம், கஞ்சா, அபின் எல்லாம் பிடிக்கும். சரி. அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு தானே போகணும் என்று தகப்பனுக்காக சாதங்கரி எல்லாம் சமையல் பண்றாங்க. அழகான சம்பா நெல் எடுத்து ரெண்டு பேரும் ரெட்டை வழக்க போட்டு குத்துன்னு குத்தி நல்லா பிடிச்சு எடுத்து அந்த சம்பா அரிசியை நல்லா சோறு வடிச்சு அத பூரா ஒரு பெட்டியில தட்டி வச்சாங்க. சரி. அந்த காலத்துல தூக்கு சட்டிலாம் கிடையாது. பெட்டியிலே சாதம், சட்டியில கறி. என்ன கறி? அவங்க என்ன கறி முக்கியமா சாப்பிடுவாங்க? முக்கியமான கறி மாட்டு கறி. அவங்களுக்கு பிடித்தமான கறி. ஆமா. மாட்டு இறைச்சி ஒரு சட்டியில, நத்தக்கறி ஒண்ணு, நண்டு வறுவல், இப்படி எல்லா கறியும் இருக்கு. இப்படி வகை வகையான கறி வகைகள் எல்லாம் எடுத்து ஒரு சட்டியில வச்சுக்கிட்டு பொம்மக்கா தும்மக்கா ரெண்டு பேரும் அழகாக அங்க அப்பனுக்கு கஞ்சி கொண்டு போக வேணுமே என்று வருகிறார்கள். அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க போகணும்னு வரும்போது என்னாச்சு? வேக வேகமாக வருகின்ற நேரத்தில் வழியிலே வருகின்ற நேரத்திலே மஞ்சளை கண்டெடுத்தாள் அக்கா. சரி. ஆமா, அக்கா கையில மஞ்சள் கிடைச்சது. சரி. மஞ்சளை பார்த்தபோது தும்மக்கா சொல்றா, எப்படி அக்கா பொம்மக்கா என்ன சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சிரும்டி. அப்படியா? ஓடி இவள என்ன அதெல்லாம் எனக்கு மட்டும் கல்யாணம் முடிச்சா நான் கல்யாணம் முடிச்சிட்டு போக மாட்டேன். ஆமா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாப்பிளைக்கு தான் வாப்பக. ஆமா ஆமா, சும்மா போனால் ரெண்டு பேரும் ஒன்னா தான் போகணும். ஆமா, ஒன்னா பிறந்தோம், ஒன்னா வளர்ந்தோம், ஒன்னா இருக்கோம். என்னாலும் போனா வந்தா ஒன்னா தானே போறோம். ஆமா, அதனால ஒரே கடவுளுக்கு தாண்டி நம்ம ரெண்டு பேரும் வாக்கப்படணும் அப்படின்னு பேசிக்கிட்டே வர்றாங்க. சரி. மஞ்சள் இருக்கு. ஆமா. அப்படியே போகும்போது லேசா வேக்காடா இருக்கு. சரி. இந்த அரசடி துறையில போய் நல்லா ரெண்டு பேரும் குளிச்சுட்டு மஞ்சள் உரசி குளிச்சுட்டு அப்புறமா நம்ம அப்பாவுக்கு கஞ்சி கொண்டு போவோம். சரி. அப்படின்னு பொம்மக்கா தும்மக்கா ரெண்டு பேரும் அரசடி துறையிலே வந்து மஞ்சளை உரசி அழகாக ரெண்டு பேரும் குளிச்சிட்டு கரையேறி வருகின்றார்கள்.
பொம்மக்கா தம்மக்கா ரெண்டு பேரும். சரி. அப்படி ரெண்டு பேரும் வரும்போது யார் பார்த்தா? யாரு? ஆரிய முத்துப்பட்டன் பார்த்தா. ஆமா. அவரு கண்ணை மூடி தவம் பண்ணாரு. சரி. கண்ணை திறந்தாரு. ஆஹா. தவம் முடிஞ்சு கண்ணை திறக்கும் போது ஆமா பொம்மக்கா தம்மக்கா ரெண்டு பேரும் முன்னால நிக்காங்க. அதே அம்மா. அடே அப்பா, என்ன அழகாக இருக்கிறார்கள் இந்த பெண்மணிமார்கள். ஆமா. யாரு என்னன்னு தெரியலையே. கண்டதும் காதல். ஆஹா. வந்துருச்சு அவருக்கு. ஆமா. ஆமா, முடிச்சா கல்யாணம் முடிச்சா இவங்க ரெண்டு பேரையும் தான் நம்ம கல்யாணம் முடிக்கணும். ரெண்டு பேரையுமே முடிக்கணும் அப்படின்னு என்னன்னு விசாரிக்கணும்ல. அப்படின்னு பொம்மக்கா தம்மக்கா ரெண்டு பேர்கிட்ட வந்து இந்த முத்துப்பொட்டன் விசாரிக்காரு. எப்படி? எப்படி? பெண்ணை பூனை பெற்ற தாய் தகப்பனாரு சொல்லி வேதமை கொள்ளாது சத்தையில் முன்னாலே தாய் தகப்பனாரு சொல்லி நீ சொல்லு முன்ன வழி விட்டு ஓடணுமானாலும் கல்லு வேற பரிகாசம் சொன்னா பறி போகும் கல்லு ஆமா கல்லு என்று வழிமறித்து அந்த முத்துப்பொட்டல் கூறுகின்றார். பெண்ணே உன்னை பெற்ற தாய் தகப்பன் யாரு சொல்லு. ஆமா. வேற பரிகாசம் ஏதாவது சொன்னாங்கன்னா உன்னைய பல்ல கட்டி கொடுத்துருவேன். பல்லெல்லாம் உடைச்சிருவேன். பாசம் எப்படி இருக்கு பத்தியா? போற பொம்பளை பிள்ளைகளை செவிட்டு கட்டி இழுத்துறோம் யாராவது சொல்ல முடியுமா? உரிமை இருந்தா தான் சொல்ல முடியும். உரிமை பக்கத்துல எங்க வந்தது? மனசுக்குள்ள வந்துருச்சு முத்துப்பொட்டனுக்கு. ஆமா. அதனால வேற பரிகாசம் சொன்னால் பறிபோகும் உன் பல்லு. முன்ன வழி விட்டு ஓடணுமானாலும் கல்லு. ஆமா. கல்லு தட்டி கீழே தான் விழ போற. பாத்து போ. ஆமா. உங்க அம்மா அப்பா பேரை சொல்லு சொல்லிட்டு போ அப்படின்னு வழிமறித்து முத்துப்பட்டன். ஆமா. கையை பிடித்து இழுக்கின்ற நேரத்தில் அக்கா தங்கச்சி மாதிரி தும்மக்கா பொம்மக்கா ரெண்டு பேரும் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி மனம் வாடுகின்றார். எப்படி? எப்படி? சாம்ப சிவநாதர் போல இருக்கிறார் சாமி. பார்த்து பொம்மக்கா தம்மக்கா ரெண்டு பேரும் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? சாம்ப சிவநாதர் போல இருக்கிறார் சாமி. ஆமா, நீ சாமி போல இருக்க. சிவனார் மாதிரி இருக்கியே. ஆமா. யாருன்னு தெரியாம எங்களை கைய பிடிச்சு இழுக்க வாரியே. அதானே. இந்த சக்கிலிய பெண்ணை தீண்ட பொறுக்குமோ பூமி. ஆஹா. தீண்டாம அந்த காலத்துல அவ்வளவு இருந்திருக்கு. ஆமா. என்ன நீங்க தொடக்கூடாது ஐயா? தொடக்கூடாது. நாங்க சக்கிலிய பெண்கள் ஐயா அப்படின்னு சொல்லி சரி இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு இண்டன் செடிக்குள்ளே நுழைந்து 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 நுழைந்து
நேரா அப்பன் பசுக்கடைக்கு வந்து சேர்ந்தாங்க. சரி. தகப்பனாகப்பட்டவனிடத்திலே வனத்துல சாப்பாடு, கறி குழம்பு, மீன் குழம்பு, வத்த குழம்பு, அந்த குழம்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டு சரி எல்லாத்தையும் போட்டாங்க. போட்டு சோறா போட்டு கொடுத்தாங்க. ஆமா. இவங்க கிட்டு 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 நடுக்குறாங்க. சரி. ஐயையோ என்னம்மா 2 பேரும் இப்படி நடுங்குறீங்க? இப்படி பயந்து நடுங்குறீங்களே, என்ன காரணம்? என்ன காரணம்? உங்களை யாரு என்ன சொன்னா? அதானே. வாழைப்பகட குழந்தைகள்னா யாரும் கைவல் நீட்ட மாட்டாங்களே. ஆமா. விரல் நீட்டி பேச மாட்டாங்களே நம்ம ஊர்ல. அப்படி இருக்க யாரு உங்களை என்ன சொன்னா அப்படின்னு வாழைப்பகட கேட்ட போது சரி பொம்மக்கா தும்மக்கா 2 பேரும் சொல்றாங்க. எப்படி? அப்பா நான் வர்ற வழியில மஞ்சள் கண்டெடுத்தேன். ஆமா. அந்த அரசடி துறையில போய் 2 பேரும் குளிச்சோம். குளிச்சிட்டு கரையேறி வந்து இந்த பாதை வழியா காட்டுக்கு வரணும்னு வந்துகிட்டு இருக்கும் போது சரி யாரோ ஒரு யாருன்னு தெரியல எங்களை விரட்டிட்டு வந்தாரு. ஆமா. அவங்களுக்கு பயந்துதான்ப்பா நான் வந்து இப்படி ஓடி வந்துகிட்டு இருக்கோம். நீங்க போய் யாரு என்னன்னு விசாரிங்க. ஆமா அப்படின்னு பொம்மக்கா தும்மக்கா 2 பேரும் சொன்னாங்க. சரி. இவனுக்கு கோபம் தலை கேறிடுச்சு. கொண்டாங்க மொந்த கல்ல கொண்டாங்க. அதானே. ஒரு முட்டி கல்ல கட்ட 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 கட்டன்னு ஊத்துறான். அப்பதான் வீரம் தானா வரும். ஆமா. கொஞ்சம் போல கஞ்சாவை அடிச்சான். ஆமா இவனை எவனா இருந்தாலும் விடக்கூடாது அப்படின்னு சரி வந்து பார்க்கின்ற நேரத்தில் ஆரியமுத்துப்பட்டன் சரி மங்கையர்கள் 2 பேர்களும் மறைந்த போது ஆமா மயக்கமுற்று தரையில படுத்திருக்காரு. சரி. ஆமா மணல்ல படுத்து கிடக்காரு. மண்ணிலேயே உருண்டு புரண்டு படுத்து கொண்டு இருக்கின்றார். ஆமா. சூரிய பகவான் வேற அப்படியே ஒளி வீசுறாரு. சரி. வெயில் கொளுத்துது. ஆனாலும் அதுல படுத்து கிடக்காரு. ஆமா. இவர் வரட்டான்னு தெரியாதுல்ல. வாழைப்பகட வந்து முத்துப்பட்டனை பார்த்து என்ன எண்ணுகின்றார். எவ்வளவு அழகா இருக்காரு. அதான் இப்படி வெயில்ல இப்படி கிடக்காரு. ஐயர் வீட்டு பிள்ளை போல தெரியுது. என்னன்னு தெரியலையே. பூணூல போட்டிருக்காரு. ஆமா. அழகான பிரகாசமான முகமா இருக்கு. என்ன காரணம் தெரியலையே இப்படி கிடக்காரு. வெயில படுத்து கிடக்காரு. ஆமா. தொடக்கூடாது இவர. தொட்டா தீட்டு இல்ல. தீட்டு. அப்ப என்ன செய்யலாம்? கல்ல கொண்டு தலையில போடுவோமா? பாவம் இல்ல. இல்ல பெரிய கல்லா தூக்கிட்டு வா. அப்புறம் எப்படிதான் எழுப்புறது? அதானே. அப்படின்னு அப்படி கையை அப்படி தட்டுறாரு. சரி. எப்படி கையை கொண்டு தட்டி சின்ன கல்லை கொண்டு 2 எழுப்பி கைய தட்டுனா. சரி. யோ வேதியரே எந்தியா இந்த மத்தியான வெயில மல்லாக்கப்படுத்து கிடக்க. இருக்கிற வெயில பூரா முகத்தில அடிக்கி. ஆமா. எந்தியே வேதியரே எந்திங்க. பாக்க பாவம் போல ஐயரே எந்திங்க. நம்மளை விட மோசமா இருப்பாரு அப்படின்னு கைய தட்டினா எந்திக்கல. சின்ன கல்ல கொண்டு அப்படி எரிஞ்சா. சரி. எந்திங்க ஐயா, உங்களை விட்டுட்டு போக மனசு இல்லாம தானே எழுப்பிட்டு கிடக்க. அதானே. எழுப்புனா எந்திக்க வேண்டாமா? இப்படி மணல்ல இப்படி கிடக்கீல. அப்படி சின்ன கல்ல கொண்டு அப்படி போட்டான். சரி. எந்திக்கலைங்க. உசார் இல்லாம படுத்து கிடக்க. அதானே. போதையிலே பெரிய போதை என்ன அப்படின்னா பெண்ணாசை தான். அவன் ஒரு கோட்டர் அடிச்சோம்னா 1/2 மணி நேரத்துல இறங்கிரும். பெண்ணாசை வந்தா அதெல்லாம் போகவே போகாது. அது மூளையில போய் அப்படியே அரிச்சுக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. எவ்வளவானாலும் சரி அந்த போதை மட்டும் இறங்காது. அந்த மயக்கத்துல கிடக்காரு முத்துப்பட்டேன். ஆமா.
உடனே கம்பை கொண்டு அடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு கையில நீளமா ஒரு கம்பு இருக்கு வந்தீங்களா, சரி அந்த கம்பை கொண்டு அப்படி அடிச்சாரு. ஆஹா எந்திங்க சாமி, நீங்க என்ன இப்படி படுத்து கிடக்கீங்க அதானே மத்தியான வெயில்ல, எந்திங்க நிழல போய் படுங்கய்யா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி அப்படி கண்ணு முழிச்சு பார்த்து பார்த்து முத்து பொட்டராக போட்டவன் கேட்கிறான், என்ன கேட்கிற உனக்கு வேலை வெட்டி இல்லையா, என்ன அதானே வந்து என்னைய வந்து எழுப்பிட்டு இருக்கிய, நீ யாரியா நான் படுத்துக்க உனக்கு என்ன அப்படின்னு சொன்னோம்னா முத்து பொட்டங்கிட்ட வாழப்பகடை கூறுகின்றார். எப்படி அரசடி துறையிலே என் பிள்ளைகள் 2 பேரும் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது எவனோ ஒரு பாப்பா வந்து மோசம் செய்ய வந்தானா, சரி அந்த மூர்க்கனை 2 துண்டா வெட்டி நாய் நரிக்கு உணவா கொடுக்கத்தான் நான் வந்திருக்கேன். அவனை எங்க தேடி பார்க்க வந்தேன், நீங்க வந்து படுத்து கிடக்கீங்க. நீ வழியில படுத்து கிடக்கீங்கள, அவனை தேடி வந்தேன் அப்படின்னு வாழப்பகடை சொன்னான். சரி வாழப்பகடை சொன்ன நேரத்தில் ஆகா ஆஹா இது நம்ம மாமா இல்ல, அதானே இவங்க பிள்ளைங்க தான் பொழுது இருக்கு, அந்த பிள்ளைங்க அதானே ஆகா அப்படின்னு சரி வாழப்பகடையானவனை ஆமா முத்துப்பட்டன் கூறுகின்றார். எப்படி 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 தாயோடு ஆசைப்பட்ட ஆசை மாமாவே, ஆசை மாமாவே தாயோடு கூட பிறந்த ஆசை மாமாவே, என் ஆசை மாமாவே சமத்துகளுக்கு ஆசைப்பட்டு ஓடி வந்தேனே, தாயோடு கூட பிறந்த ஆசை மாமாவே, ஆசை மாமாவே சமத்தை பார்த்து நான் ஓடி வந்தேனே, பூஜை விட்டேன் பொருளை விட்டேன் உனது மங்களாலே, ஊரை விட்டு குணத்தை பார்க்காதே, 2 பேர் வலையில் சிக்கி விட்டேனே, குணத்தை பார்க்காதே, உனது மங்களாலே என்ன வழியில் நான் வந்தேனே. மாமா. ஏம்மா என்ன கொடுமையா இருக்கு, இனி போய் மாமா அதானே, திடீர்னு மாமான்னு கூப்பிடுதாரு. இல்ல மாமா, ஆ, நான் தான் மாமா, என்ன நான் தான் மாமா, அந்த மாமா என்ன மாமா, இல்ல மாமா, என்ன எத்தனை மாமா, இல்ல நான் தான் மாமா. என்ன நான் தான் உங்க மாமா, பொம்பளை பிள்ளைங்க 2 பேரும் விரட்டிட்டு வந்தது யாருன்னு கேட்டீங்கல்ல, ஆமா நான் தான் மாமா. அது நீதானா, ஆமா, ஒண்ணும் பண்ணிடாதீங்க, உங்க பொம்பளை பிள்ளைகளையே நானே கல்யாணம் முடிச்சுக்கிடுதேன். ஆ, ஒரு தடவை தான் பார்த்தேன். அதானே ஆமா, அவங்க தான் என் பொண்டாட்டின்னு முறிவுக்க முடிவு வந்து, பண்ணிட்டேன். அதனால சரி எங்களுக்கு ஆ, திருமணம் பண்ணி வச்சிருங்க மாமா. அடாடாடாடா. ஏ சாமி, ஏ, கூடுகட்ட சாமி, நாங்க யாரு நீங்க யாரு, அதானே உங்களுக்கு போய் என் பிள்ளைய கொடுத்தோம்னா நீங்க என்ன லட்சணமா வச்சிருப்பீங்க? வச்சிருப்பீங்க. ஆ? சாம்பார் சோறு சாப்பிட்டுட்டு உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிடுறதுக்கா அதானே உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்றீங்க? ஆ? நான் நல்ல எங்களுடைய பழக்க வழக்கம் வேற, உங்க பழக்க வழக்கம் வேற. வேற. ஆ? ஆமா எப்படி தெரியுமா? ஆ, ஆடருப்போம் ஆடருப்போம் ஓனையினாரே, போதையினாலே, ஆடருப்போம் ஆடருப்போம் ஓனையினாரே, போதையினாலே, அதையடுத்து நன்றாக சுவடுதப்போமே, ஆடற்போம் போதையினாலே, ஓனையினாரே அதையடுத்து பூவினாலே, செத்தமாடு அறுக்க வேணும் ஓனையினாரே, காவிலே, சேரிக்கெல்லாம் பங்கிடணும் ஓனையினாரே, செத்தமானை நாடுகிற போதையினாலே, ஓனையினாரே சேருமெல்லாம் போக்கிடுவோம் காவினாலே, ஆட்டுக்கறி தின்னிடுவோம் ஓனையினாரே, போதையினாலே, ஆட்டுக்கறி தின்றிடுவோம் போதையினாலே, வாழ்ந்து கலருவோம் தின்றிடுவோமே. சாராயங்கள் குடிப்போம் ஓனையினாரே, போதையினாலே, சாதிக்கெல்லாம் பங்கு வைப்போம் ஓனையினாரே, சாராயம் கல்குடிப்போம் போதையினாலே, எங்க ஜாதிக்கெல்லாம் பங்கு வைப்போம் கந்தனாலே. சாமி, எங்க பழக்க வழக்கம் எப்படி தெரியுமா? எப்படி? சாராயம் கள்ளு எல்லாரும் சேர்ந்தே குடிப்போம். ஆமா, எல்லாருக்கும் பங்கு வச்சு
ஆமா எல்லாரும் சேர்ந்து குடிக்கும். கூட்டம் கூட்டமாக அமர்ந்து சாராயத்தையும் கள்ளையும் இரண்டையும் நல்லா கலந்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு ஆமா கஞ்சா குடிப்போம், ஆமா அவின் தும்போம், ஆ, ஆட்டுக்கறி தும்போம், மாட்டுக்கறி தும்போம், ஆ. அது மட்டுமா தும்போம், என்ன நத்தக்கறி தும்போம். ஆ, ஆமா சரி மிச்சம் மிச்சம் அங்கிட்டு அழுதுன்னா பண்ணி கூட அடிச்சு தும்போம். என்ன கிடைச்சாலும் அடிச்சு சாப்பிட்டுறது. என்ன கறி கிடைக்கும் ஆமா. அத்தனை இந்துமே மேல்சாமி. ஆஹா. நீங்க எங்க வீட்டுல வந்து கல்யாணம் முடிக்கிறவங்களே ஆமா உங்களால இதெல்லாம் சாப்பிட முடியுமா? முடியுமா? ஆ? ஆ, சாப்பிடுற மாமா. ஆமா கள்ள கொண்டாங்க குடிக்க. ஆ, உங்க வீட்டுக்கு வந்தா நானும் எல்லாம் பழகிக்கிடுவேன். எல்லாம் ஆ, பெண் ஆசை அப்பேற்பட்ட ஆசை. ஆமா உலகத்திலேயே பெரிய ஆசை என்ன ஆசைன்னா பெண் ஆசைதான். ஆ, மண்ணாசையை மறந்துடலாம், ஆமா பொன்னாசையை மறந்துடலாம். பெண் ஆசை மட்டும் மறக்க முடியாது. கடைசி வரைக்கும் வேணும் இல்ல. ஆமா ஆமா 60 வயசுக்கு மேல இருந்தாலும் ஆ, ஒரு பொம்பளை தேவைதான். கண்டிப்பா. ஆமா இதான் சொல்றாங்கல்ல 20 வயதுல இளமை காதல், ம், 60 வயதில் அனுபவ காதல். 20 வயசுல வர்றதெல்லாம் காதல் வரும் போகும் இருக்கும். ஆமா 60 வயசுக்கு மேல காதல் வருது பார்த்தீங்களா, அதான் பாசம். நம்ம புருஷனை நம்மளை விட்டா யார் இருக்கா? அதானே. இந்த கஞ்சியை கிஞ்சியை ஊத்துவோம். நமக்கு யார் இருக்கா, ஏந்தாயா அவருக்கு யார் இருக்கா? இந்தாயா இங்க வாயா, வாயா. என்ன மச மசன்னு நின்றுகிட்டு இருக்க, அதானே. வந்து கஞ்சியை குடி அப்படின்னு சொல்றது பாசம். ஆ. 60 வயசுக்கு மேல வரணும். என்ன ஆமா ஆமா உங்க 2 பேரும் கஞ்சி கிடைக்கு வீட்டுல, அதனால ஆமா ஆமான்னு இருக்கீங்க. ஆமா. அனுபவ வயசு. ஆகையினாலே இங்க இருக்கக்கூடிய ஆரிய முத்துப்பட்டவனுக்கு ஆமாம்மா. இங்க வாங்கய்யா, என்ன என் பிள்ளைகளை நீங்க கல்யாணம் முடிக்கிறோம்னா ஆமா 2 டெஸ்ட் இருக்கு. என்ன என்ன அதுல டெஸ்ட் பாஸ் பண்ணிக்கன்னா என் பிள்ளைய கொடுத்துருந்தேன். சொல்லுங்க, என்ன டெஸ்ட்? முதல் டெஸ்ட் என்ன டெஸ்ட் தெரியுமா? என்ன டெஸ்ட்? எங்க வீட்டுல வந்து சரி தலவாழை இலை விரிச்சு விரிச்சு வீட்டுல என்ன கறி குழம்பெல்லாம் இருக்கோ அத்தனை கறி குழம்பையும் கொடுப்பேன், ஆ, நீங்க சாப்பிடணும். சரி அது மட்டும் இல்ல ஆ, கள்ளு சாராயம் கொடுப்பேன், ஆ, அதையும் நீங்க குடிக்கணும். சரி சரியா? ஆமா. உங்க வீட்டுக்கு வந்த அப்புறம் அதையும் சாப்பிடணும். அதான உங்க வீட்டுல அதையும் நானும் இருக்கிறத பழகிக்கிறேன். நீங்க கொடுப்பீங்க ஆமா அப்படின்னு சொல்லி ஆ, அங்க இருக்கக்கூடிய ஆரிய முத்துப்பட்டனை கூட்டி வந்து கூட்டி வந்து சின்ன குடிசை சரி குடிசை இந்த மாதிரி ஒரு குடிசையில ஆ, அவன் இருக்கிறாரு. சரி அப்படி இருக்கும்போது பெரிய இலையை விரிச்சாச்சு, ஆ, எல்லாம் கறி குழம்பு ஊற்றியாச்சு, சாப்பாடு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு, சாராயத்தையும் கள்ளியும் கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சு. சாராயம் கள்ளையும் குடிச்சாரு ஆரிய முத்துப்பட்டர். ஆஹா, என்ன பண்றது, விதி அதானே. யாரை விட்டு ஆ, எந்த மனுஷனா இருந்தாலும் விதி வழியே தானே போக முடியும். தலைவாழை இழிவிரிச்சு இலைக்கு மேல உட்கார்ந்து இருக்காரு. மேல ஒரு மாட்டு கறி தொங்குது தொங்குது. ஆ, மாட்டு கறியில இருந்து ஒரு சொட்டு தண்ணி அந்த இலையில வந்து சொட்டுன்னு விழுது. நெய் விழுகுது மாப்பிள்ள, சாப்பிடுங்க. நீங்க வேற எதையா நினைச்சிட்டு இருக்காதுங்க. நெய்ய நாங்க இப்படித்தான் ஊத்தி சாப்பிடுவோம். ஆமா இதான் நெய்யா? ஆ, ஓ நல்ல நெய் மட்டும் ஊத்தி ஊத்தி திங்கல, அதானே. இந்த சொட்டு மட்டும் விழுந்தா மட்டும் எனக்கு உங்களுக்கு அப்படி வருது. இதை நெய்யின்னு நினைச்சுக்கோங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு சாப்பிடுங்க, வேற வழி இல்ல. ஆமா நாங்க இருக்கக்கூடிய ஆரிய முத்துப்பட்ட நகப்பட்டவன் ஆமாம்மா. இப்படியெல்லாம் இருக்கின்றா. ஆ, என்ன பண்றது, ஆ, இந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் என்றால் இந்த பழக்கத்தை நம்ம முன்னாடியே பழகிக்கிறணும் ஆமா அப்படின்னு சொல்லி சாராயத்தையும் கள்ளையும் குடிச்சிட்டு பிடிச்சு மாட்டு இறைச்சியை சாப்பிட்டாரு. சரி எப்படி? எப்படி? சாராயம் கள்ளுடி கல் குடித்து உள்ள சாராயம் கல் குடித்து கண்ணையுள்ள முத்துப்பட்ட மாட்டிறைச்சி ஆண்டுடனே இருக்கும் போதே பார்த்தாரே வாழ்பகடை எனக்கு செய்தார் எண்ணாதே எண்ணமெல்லாம் எண்ணுகிற சிந்தையிலே அந்த நல்ல வேளையிலே ஓடு அந்த நல்ல வேளையிலே என்னுடைய வாழ்பகடை அந்த நல்ல வேளையிலே அந்த நல்ல வேளையிலே உடைய வாழ்பகடை. முதல் டெஸ்ட் பாஸ் ஆயிட்டீங்க. ஆமா ஆமையா சரி மருமகனே, ஆ, பாதி மருமகன் ஆயிட்டீங்க. ஆமா ஆமா சாராயம் கள்ள குடிச்சீங்க, சரி மாட்டு இறைச்சி எல்லாம் போட போட எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டீங்க. ஆமா இங்க கண்ணு மூலி அவருக்கு நில குத்துது. ஆஹா.
குடிச்சு பழக்கமா அது இருந்தாலும் காட்டிக்க மாட்டாரு. மாட்டுக்கறி சாப்பிட்டு பழக்கமா அதெல்லாம் கிடையாது. கண்ணு மொழி நிலை குத்துது, கண்ணெல்லாம் வலி வந்துருச்சு இருக்கு. ஆமா இருந்தாலும் காட்டிக்கல, ஏத்துக்கிட்டாரு. அடுத்து மாமா என்ன என்ன ஆனாலும் பரவாயில்ல, பெண்ணை விடக்கூடாது. என்ன அடுத்து ஒரு கொண்டவளை விட்டாலும் கண்டவளை விடக்கூடாது கூடாது அப்படின்னு நினைக்கிறா. சரி மருமகனே, பாதி மருமகன் ஆயிட்டீங்க. இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன சொல்லுங்க. என்னுடைய பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் எங்க குல தொழில நீங்க பார்க்கணும். பாத்துருவோம். எங்க குல தொழில் என்ன தெரியுதா? என்ன செருப்பு, அழகான செருப்பு தைத்து வர வேண்டும். சரி, அப்படி செருப்பு மட்டும் நல்லா தைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவேன். ஆஹா, ஆமா பாஸ் ஆயிருவீங்க அப்படின்னு செருப்பு தைத்து வர வேணும் என்று அந்த விக்ரமசிங்கபுரத்திலே ஆமா அழகான ஒரு தோல் வாங்கிட்டு வந்து நல்லா நனைய வச்சு சரி 9ஆம் நம்பர் செருப்புக்கு தைக்காரு. சரி, அது என்ன 9ஆம் நம்பரு? மாமனாருக்கு மாமனார் கால அளவு 9. எனக்கு 5 5 தானே வாங்குவீங்க, எனக்கு தெரியாதா? ஆகையினாலே அழகான ஒரு செருப்பை கட்டி எப்படி கொண்டு வருகின்றார், நல்ல முத்துக்களை எல்லாம் வைத்து அழகான செருப்பு தைக்காரு. சரி, மாமனாருக்கு கொடுக்க போறது. ஆமா, பார்க்க அழகா இருக்க வேண்டாமா? பார்க்க அழகா இருக்கணும், போட மெதுவா இருக்கணும்ல. செருப்பை காலில் போட்டா கால் கடிச்சிடக்கூடாது. இப்ப செருப்பு கடிக்கணும் எல்லாரும் சொல்றாங்க. செருப்பு காலை கடிக்காத வண்ணம் அழகாக ஆரிய முத்துப்பட்டனாகப்பட்டவர் சரி அழகான செருப்பு ஒரு செருப்பை தைத்து அந்த வாழப்பகடையனுடைய வீடு இருக்கு. ஆமா, அந்த வீட்டுக்கு முன் வாசல்ல வந்து கட்டி வச்சுட்டு அவர் போய் ஆலமரத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. சரி, இந்த பொம்மக்கா திம்மக்கா 2 பேரும் செருப்ப பாப்பாங்களோ, வாசல பாப்பாங்களோ. நம்ம அப்ப என்ன வரலையே, இன்னும் காணுமே. அழகான செருப்பு கட்டிட்டு வந்துட்டாரு. ஆமா, நம்ம கல்யாணம் முடிக்கணும்ல, அப்ப நான் காணமே குடிகார பையன் எங்கிட்டு கிடக்கான்னு தெரியலையே, எங்க குப்புற கிடக்கானோ தெரியலையே அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் வாழப்பகடையானவன் ஆமம்மா இங்க வருகின்ற பசுக்கடையில இருந்து நேர வீட்டுக்கு விறுவிறுன்னு வந்தா. சரி, வருகின்ற நேரத்தில் வீட்டுக்கு நுழைய போற நேரத்துல செருப்பு வந்து நெத்தியில பொட்டுன்னு தட்டுச்சு. சரி, என்னடா இது செருப்பு தொங்குது? அதானே, யாரா அந்த செருப்பு தச்சது? பார்த்தார் செருப்ப. ஆமா, பொம்மக்கா தம்மக்கா 2 பேர் விவரத்தை சொல்றாங்க. அப்பா என்னம்மா செருப்பு நல்லா இருக்கா? அழகா இருக்கு. இது யார் தச்சது? அவருதான் தச்சாரு. எவரு? அவருதான். அது யாரு? அவருதான். அவருதான் யாருமா? நீங்க மருமகன்னு சொல்றீங்கல்ல. ஓ, அவரா? ஓஹோ, மருமகன் செருப்பு தச்சிட்டு வந்துட்டாரா? ஆகா, நல்லா இருக்க. என்ன அழகா இருக்கு, தொழில் சுத்தமா இருக்குப்பா. ஆமா, நல்லா இருக்குப்பா. அப்போ நான் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். நம்ம கூட வருஷமெல்லாம் தைக்க இவ்வளவு அழகா இல்ல. ஆனா செருப்பு எங்க இருக்கு? மருமகன் எங்க? மருமகன் அந்த ஆலமரத்துக்கடியில உட்கார்ந்து இருக்காரு. மருமகனை அழைத்து வந்து ஆரிய முத்துப்பட்ட இடத்திலே ஆமா அங்க இருக்கக்கூடிய வாழ பகடையானவன் சரி என்ன கூறுகின்றான்? மருமையா மருமகனே சரி. யோ ஐயா, மருமகனே என்ன மாமா எல்லாம் சரியா போச்சு. சரி, தொழில் நல்லா சுத்தமா செஞ்சிருக்கீங்க. ஆமா, செருப்பு நல்லா தச்சிட்டீங்க. நல்லா இருக்குதா? எங்க மக்கள் 2 பேரையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு முழு சம்மதம். சரி, ஆமா சரி. ஒரு ஐயரா பிறந்தாலும் அழகான செருப்பு தச்சிட்டீங்க. ஆமா, இப்பேற்பட்ட மருமகன் தான் எனக்கு வேணும். சரி, பொண்ணு பாக்குறதுக்கு உங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? அவங்கள கூட்டிட்டு வாங்க. கல்யாணம் முடிக்கணும்னா எங்க பக்கத்துல நிறைய ஆள் இருக்கு. ஆமா, உங்களுக்கு ஆள் வேணும்ல? ஆமா, வேணும். எங்களுக்கு ஆள் இருக்காங்க.
6 அண்ணன்மார்கள் இருக்கிறார்கள். இருக்கின்றார். ஆமா 6 பேரையும் கூட்டிட்டு வாரேன். ஆமா கல்யாணம் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சரி ஆரிய முத்துப்பட்டனானவன் ஆமாம்மா எங்க வருகின்றார்? எங்கே வருகின்றார்? 6 அண்ணன்மார்கள் கடையில வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அண்ணன்மார்களை அழைப்பதற்கு வந்தான் முத்துப்பட்டன். சரி அண்ணே என்ன நாளைக்கு ராத்திரி எனக்கு கல்யாணம். என்னது திடீர்னு ராத்திரி கல்யாணம்? ஆமா அதனால நீங்க எல்லாரும் வந்து வாங்க. சரி கல்யாணத்துக்கு வாங்க. கல்யாணம் முடிவே பண்ணிட்டியாப்பா? ஆமா பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டு அங்க உங்க வந்திருக்கேன். என்னப்பா நீ இப்படி எல்லாம் சொல்லலாமா? நீ வாட்டுக்கு மச நீ வாட்டுக்கு சாமியை கும்பிட்டுக்கிட்டு அலைதான்னு பார்த்தேன். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டிய. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையா? முடியாது முடியாது முடியாது. சரி பொண்ணு யாரு? நம்ம மாமா ஐயர் இருக்காரு அவருடைய மகளா? அவர் இல்ல அவர் இல்ல. என்ன அவர் இல்லன்னு அந்த பொண்ணெல்லாம் எனக்கு பிடிக்கல. நம்ம விக்ரம சுந்தரத்துல இதே ஊர்ல அந்த வாழப்பகடைன்னு ஒருத்தர் இருக்காரு. சரி ஆமா பசுக்கடை காவக்காரரு பெரிய வீராதி வீர சூராதி சூர. சரி வீச அப்படி கட்ட கட்ட கட்டன்னு திருக்கி வச்சிருக்காரு. ஆமா அவர் மக்கமார் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரையும் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏப்பா சீ போய் எங்க போய் நீ பொண்ணு பார்த்திருக்க? தொலைச்சு போடுவோம் தொலைச்சு. ஆமா எங்க போய் கல்யாணம் முடிக்க நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கரன்னு இழுத்துட்டு வந்தாங்க. சரி கரகரவென்று இழுத்து கொண்டு வந்து ஆரிய முத்துப்பட்டனை கல்லறைக்குள்ள போட்டு பூட்டிட்டாங்க. இப்பேற்பட்ட தம்பி எனக்கு வேண்டவே வேண்டாம். எதுக்கு எடுத்தாலும் ஓடி போய் அங்கிட்டு இருந்தாலும் அலைஞ்சவன் தான் நீ. இனிமே நீ எனக்கு தம்பி வேண்டாம். ஆமா நான் உனக்கு அண்ணனும் இல்ல, நீ எனக்கு தம்பியும் இல்ல. கல்லறைக்கல் போட்டு மூடுகின்ற நேரத்தில் ஆரிய முத்துப்பட்டு நகப்பட்டவன் கல்லறைக்கல் கிடக்கின்ற. ஆமா இந்த பொம்மக்கா தும்மக்கா 2 பேரும் அந்த போன மனுஷனை காணமே. ஆமா சொரிமுத்து ஐயனாரை மனதிலே நினைத்து புலம்பி தவிக்கின்றார். எப்படி ஐயாவே சொரிமுத்தையா அங்க இருக்கக்கூடிய ஐயனாரை மனதிலே நினைத்து ஐயனாரே நாங்கள் பத்திரிகள் உத்தமிகளானால் ஆமா அந்த பாறை எல்லாம் வெடிக்க வேண்டும் என்று கல்லறை வெடிக்கிறோம்னு சொல்லி கேட்ட நேரத்தில் சரி கல்லறை வெடித்தது. முத்துப்பட்டன் வெளியிலே வருகின்றார். அந்த இரவு நேரத்திலே 3 பேர்களுக்கு திருமணத்தை நடத்த வேணுமே என்று அங்க இருக்கக்கூடிய திருமணம் பண்ணணும்னா முதல்ல என்ன செய்யணும்? பந்தல் அலங்காரங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். ஆமா முதல்ல என்ன செய்யணும்? முகூர்த்த கால் நட்டணும், பந்தல் அலங்காரம் செய்யணும். ஆமா மேளதாளம் வாத்திய வேணும் அப்படின்னு பந்தல் அலங்காரம் செய்கின்றார். எப்படி பந்தல் அலங்காரம் அதை கண்டால் பார்க்கவே சிங்காரம். பந்தல் அலங்காரம் அது மிக பார்க்கவே சிங்காரம். பந்தல் அலங்காரம் அதை கண்டால் பார்க்கவே சிங்காரம். பந்தல் அலங்காரம் அதை மிக பார்க்கவே சிங்காரம். பார்த்து மரங்கள் தொட்டுமே வந்திய வந்தத்தி தெரிந்த தூணுகள் நட்டி கெட்டி மேளங்களும் தானும் முழங்கிடக்கு
மங்கையர்களை கொண்டுமே வந்து முன்னூறடி நிலம் பந்தலில் கட்டி முத்துக்கள் கட்டி கட்டி மேளங்களும் தானும் முழங்கிட குங்குமம் பொட்டுகள் எங்கும் சொல்லி பந்தல் அலங்காரம் அதை மிக பார்க்கவே சிங்காரம் கல்யாண பந்தல் அலங்காரம் அதை மிக பார்க்கவே சிங்காரம் வாழை மரங்களை நட்டி ஆமா குலைவாழை பந்தலில் கட்டி சரி கெட்டி மேளம் தான் முழங்க ஆமா அந்த மங்கையர்கள் எல்லோரும் குலவையிட குலவையிட பொம்மக்கா தும்மக்கா இரண்டு பேர்களுக்கும் ஆமா அங்கிருக்கின்ற ஆரிய முத்துப்பட்டனுக்கும் ஆமம்மா அழகான திருமணத்தை நடத்தி வைக்கின்றான் வாழப்பகடை எப்படி எப்படி மங்கையர்கள் 1000 பேர் மங்கையர்கள் 1000 பேர் வாழ்த்துரைகள் கூறி நிற்க ஒலித்தெழுந்து சங்கக்கவி பாடி நிற்க ஒளித்தெழுந்து சங்கக்கவி பாடி நிற்க மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மணவரையில் மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மணவரையில் விட்டிருந்தார். விட்டிருந்தார் சூரியன் உதிக்கும் திசை சுந்தரர்கள் பார்த்திருந்தார். சூரியன் உதிக்கும் வீசை சுந்தரர்கள் பார்த்திருந்தார் மேளதாளம் தான் முழங்க மேன்மையுள்ள பொம்மக்காடும் தான் முழங்க மங்கையர்கள் குலவையிட மாண்புடைய முத்துப்பட்டார். மங்கையர்கள் குலவையிட மாண்புடைய முத்துப்பட்டார். மங்களனார் கூட்டினாரே முத்துப்பட்டார். முத்துப்பட்டார். கரிகாரம் பற்றினாரே பொம்மக்கா பொம்மக்காவை. மங்கையர் முத்தினாரே முத்துப்பட்டார். மாங்கல்யம் முட்டினாரே இருவேரையும். முத்துப்பட்டல் பக்கத்திலே ஆமா வலது பக்கத்திலே பொம்மக்கா பொம்மக்கா இடது பக்கத்திலே தும்மக்கா ஆமா இரண்டு பேர்களையும் தன் பக்கத்திலே வைத்து ஆ. இரண்டு தாலியை கொண்டு வந்து வாழப்பகடையானவன் கையிலே கொடுத்த நேரத்தில் நேரத்தில் மங்கையர்கள் எல்லோரும் குலவையிட வானவர்கள் எல்லோரும் வாழ்த்துரைக்க ஆமா அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பார்த்து சூரியன் உதிக்கும் திசையை சுந்தரர்கள் பார்த்து அமர்ந்து ஆமா ஆரிய முறைப்படிக்கு ஆகமங்கலம் செய்தார்கள். ஆமம்மா அழகாக இருக்கக்கூடிய பொம்மக்கா தும்மக்கா இரண்டு பேர்கள் கழுத்திலே ஆரிய முத்துப்பட்டல் அழகாக மங்கள அந்த தாலியை கட்டினார். சரி அப்படி கட்டுகின்ற நேரத்தில் நேரத்தில் எல்லோரும் வாழ்த்துரைத்தார்கள். ஆஹா. அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் கையில ஆ. அச்சதையெல்லாம் வைத்து ஆமா எல்லாருக்கும் போட்டாங்க. ஆமா பூவெல்லாம் இருக்கு, எல்லாருக்கும் போட வேண்டியதுன்னு. சிறப்பாக இருக்கக்கூடிய ஆரிய முத்துப்பட்டனுக்கு முத்துப்பட்டன் பொம்மக்கா தும்மக்கா இரண்டு பேர்களுக்கும் திருமணத்தை நடத்தி இரவு இரவு சிறப்பாக அமர்ந்திருக்கின்றார்கள். சரி அப்படி இருக்கின்ற நேரத்தில் நேரத்தில் கால நல்ல விதி நேரத்தில் ஏ விதியதுதான் வந்திடுமா
வேலையில பொண்டாட்டி பிள்ளைகளை எப்படியாவது காப்பாத்தணும்ல. கண்டிப்பா. அப்ப என்ன செய்யலாம்? ஏதாவது வேலைக்கு போகணும்ல. இருக்கிற இடத்துல எடுக்கணும். ஆமா. ஏதாவது வேலைதான் இல்ல வேலையும் இல்ல. ஆமா, இருக்கிற இடத்துல எடுக்கணும். அப்ப இருக்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னு தேடி பார்த்தா சரி இந்த பசுக்கடையில தான் நிறைய பசுக்கள்லாம் இருக்கு. ஆமா, அதனாலே ஆகையினாலே ஆமா பசுக்கடையில இருக்கக்கூடிய அந்த பசுமாட்டை நம்ம பத்திட்டு வரணும். களவு செய்ய வேண்டும். என்ன காரணம்னா என்ன வாழைப்பகடை அங்க அன்னைக்கு பசுக்கடைக்கு காவலுக்கு போகல. ஏன்னா மகளுக்கு கல்யாண வேலையை பார்த்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு இருக்காரு. ஆமா. அதனால ஒருத்தன் காவலுக்கு அங்க இருக்கான். அவனை அடிச்சு தூக்கி போட்டுட்டு பசுக்களை பூரா களவாண்டுட்டு வந்துடலாம். ஆமா அப்படின்னு சரி வேக வேகமாக வருகின்ற நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய பசுக்களை களவு செய்ய வேணும் என்று 1000 பேர் வர்றாங்க. சரி என்னையா இது? அது ஒருத்தர் ரெண்டு கள்ள நாட்டார்கள் அவங்க 1000 பேர் வர்றாங்க. ஒரு ஆள் 2 ஆள் வரக்கூடாது. 1000 பேர் வருகின்ற நேரத்தில் 1000 பேர் வந்தவர்கள் பசுக்களை எல்லாம் பத்திக்கிட்டு போறாங்க. இவங்களை எல்லாம் அடிச்சு புடிச்சு போட்டுட்டு பார்த்தார் இங்க இருக்கக்கூடிய காவக்காரன் ஒருத்தன் ஓடோடி வருகின்றார். முத்துப்பட்டம் தான் வீட்டுல இருக்கான். சரி அவர் அசதியில உறங்கிட்டாரு. ஆகா என்ன செய்ய ஏது செய்ய? ஆமா ஐயா என்ன ஐயா முத்துப்பட்ட ஐயா என்னப்பா பசுக்களை பூரா பத்திக்கிட்டு போறாங்க ஐயா. ஆமா நான் போய் கேட்டதுக்கு என்னை அடிச்சு போட்டாங்க. அடிதாங்க முடியாம வந்திருக்கேன். ஆமா நீங்க தான் அதை போய் நம்ம பாதுகாக்கணும். சரி அப்படின்னு சொன்ன நேரத்தில் பொம்மக்கா திம்மக்கா 2 பேரும் எங்க என்ன சொல்றாங்க? என்ன சொல்லுங்க? பசுக்கடையை மீட்பதற்கு நீங்கள் போகவே வேண்டாம். என்ன 1000 பேர் வந்திருக்காங்க. நீங்க ஒரு ஆளு போனா அவங்களை சமாளிக்க முடியாது. ஆமா 1000 பேரை சமாளிக்க முடியாது. அதனால உங்களுக்கு சண்டை போட்டு வழக்கம் இல்ல. ஆமா கோயில்ல பூசைதானே வைப்பீங்க. சண்டை போட்டு உங்களுக்கு பழக்கம் இல்லையே. பழக்கம் இருக்கா? ஒரு நாள் எங்கேயுமே போனது இல்லையே. அதனால நீங்க போக வேண்டாம் என்று புலம்புகிறார்கள். எப்படி மன்னாதி மன்னவனே பசுக்கடைக்கு செல்லவே கூடாது. ஆமா அப்படின்னு பொம்மக்கா தும்மக்கா 2 பேரும் புலம்பி அழுகின நேரத்தில் முத்துப்பட்டன் சொல்றான். ஏமா என்ன நம்ம வீட்டு வேலையை நம்ம பார்க்காம யாரு பாப்பா? 1000 பேர் வந்தாலும் சரி. ஆமா யார் வந்தாலும் சரி போனாலும் சரி நம்மளுக்கு சொரிமுத்து ஐயனாருடைய காவல் இருக்கு. நம்மளை யாராலையும் அசைக்க முடியாது ஆட்ட முடியாது அசைக்க முடியாது. நான் போய் எல்லாத்தையும் வெற்றி பெற்று வருகிறேன். நீங்க பயப்படாம இருங்க அப்படின்னு ஆரிய முத்துப்பட்டல் ஆறுதல் தேர்தல் வார்த்தைகளை மனைவிமார்களுக்கு சொல்லிட்டு சரி பொம்மக்கா தும்மக்கா 2 பேர்ட்டையும் சொல்லிவிட்டு வேகமாக வருகின்றார். எப்படி ஓட்டம் நல்லவர் நடைய ஓடி வாரா முத்துப்பட்டல் காட்டு செடி வரம் கடந்து கட்டழகி வாரா மரமான வரம் கடந்து வாராரே முத்துப்பட்டல். பசுக்கடையிலே வந்து ஆரிய முத்துப்பட்டராகப்பட்டவன் பார்த்த நேரத்தில் 1000 கள்ளர்கள் அங்கே பத்தி கொண்டு போறாங்க. சரி பார்த்தார் அந்த ஆரிய முத்துப்பட்டல் வாளாயுதத்தை கையிலே எடுத்துக்கொண்டு ஆமா அந்த 1000 கள்ளர்களை ஒரு சூறாவளி காற்று போல்
சரி சுற்றி வளைத்து அடித்து 1000 கள்ளர்களையும் கொண்டு நிற்கின்றார். எப்படி வாழாயுதான் கையில் எடுத்து கையில் எடுத்து வாராரே முத்துப்பட்ட வாராரே முத்துப்பட்ட அந்த நல்ல வேளையிலே அந்த நல்ல வேளையிலே ஆரிய முத்துப்பட்ட முத்துப்பட்ட 1000 கள்ளர்களை 1000 கள்ளர்களை ஒரு வேளையிலே முத்துப்பட்ட வார ரெண்டு வார நேத்து வார 1000 கள்ளர்களை அடுத்தடுத்து கொள்ளுவாரா இந்த கள்ளருக்கு வார முத்துப்பட்ட 1000 கையிலெடுத்து வார முத்துப்பட்ட ஆன வேளையிலே ஆரியத்த முத்துப்பட்ட கள்ளர்களை கொள்ளுவாரா கொடையா முத்துப்பட்ட 1000 கள்ளர்களை முத்துப்பட்ட யாயாக வந்து கொடையா முத்துப்பட்ட ஆன வேளையிலே முத்துப்பட்டவன் கொன்று குவித்த நேரத்தில் நேரத்தில் அதுல ஒரு நொண்டி கள்ள கிடக்கான். ஆஹா அட சண்டால பாவி 1000 பேரையும் கொண்டுட்டானே. ஆமா நம்ம வம்சாவளிகளை எல்லாம் கொண்டுட்டானே. இந்த முத்துப்பட்டனை எப்படியாவது நம்ம கொல்லணும் ஆமா அப்படின்னு சரி கிடக்கின்ற பிணங்களை எல்லாம் எடுத்து மேல போட்டுக்கிட்டு அதுல நொண்டிகள்லாம் ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். சரி இவன் எப்ப மயக்கம் முட்டு விழுவானோ அப்ப இவன் இந்த ஆரிய முத்துப்பட்டனை நம்ம குத்தி கொல்லணும். ஆமா அப்படி எண்ணிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் அங்க இருக்கின்ற அந்த நொண்டி கள்ளனாகப்பட்டவன் ஆமா என்ன செய்யறான்? என்ன செய்ய வேகமாக வருகின்றார். இப்படி வருகின்ற நேரத்தில் ஆரிய முத்துப்பட்டன் 1000 கள்ளர்களை நம்ம கொண்டு தீர்த்துட்டோம். இனிமே யாருமே இல்ல அப்படின்னு பசுக்களை பத்திக்கிட்டு அப்படி வேகமாக வருகின்றார். அப்படி வேகமாக வரும்பொழுது ஆரிய முத்துப்பட்டன் பார்த்தானே நொண்டி கள்ளே வாரானே நொண்டி கள்ளே உறவாளை நானுரிவி நொண்டி கள்ளே பார்த்தாரே அந்த நேரம் உடைய வேளையிலே உறவாள நானுரிவி உறுதியுள்ள முத்துப்பட்ட விழாவிலே குத்து
ஆமா, ஆரிய முத்துப்பட்டல் அப்படியே வருகின்ற நேரத்தில் இந்த நொண்டிகள்ல அவனால நடக்க முடியாது, ஓட முடியாது, சாட முடியாது. ஒரு கை போச்சு, ஒரு கால் போச்சு, ஆனா உசுறு இருக்கு. ஒரு கையிலே வேலாயுதத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த ஆரிய முத்துப்பட்டல் அப்படி பின்னால நடந்து கொண்டிருக்கும் போது, நடந்துகிட்டே இருக்கும் போது பின்னால கூடி விழாவல அப்படி ஒரே குத்து, விழாவிலே குத்துகின்ற நேரத்தில் அந்த விழாவு வழியாக ரத்தம் வலிகிறது. குடல் அதுதான் சரிந்து விட்டது. ஆரிய முத்துப்பட்டனுக்கு குடல் சரிந்த நேரத்தில் ஆளாத தாங்காத வலியோடு, தீராத வலியோடு அவர் குப்பரவே விழுந்தாரே. முத்துப்பட்டனாகப்பட்டவருக்கு உயிர் துறந்த நேரத்தில் இறந்து கிடக்கின்ற நேரத்தில் இந்த காட்சி நாய் பூச்சி நாய் 2 பேரும் பார்த்தது. காட்சி நாய் பூச்சி நாய் ஐயையோ நம்ம முதலாளி இறந்து விட்டாரே, இந்த செய்தியை போய் நம்ம முதலாளி அம்மா இடத்திலே சொல்லணும் அப்படின்னு வேக வேகமாக அந்த முத்துப்பட்டனுடைய அந்த ரத்தத்துல உருண்டு உருண்டு புரண்டு அடையாளத்தை சொல்லணும்ல, உருண்டு புரண்டு காட்சி நாய் பூச்சி நாய் 2 அங்க வருது. சரி, அந்த நேரத்திலே அந்த பொம்மக்கா தும்மக்கா 2 பேரும் ஆகாத சகனமெல்லாம் தெரிகிறது. கனவுல தெரியுது. ஆகாத கனவு எப்படி பார்க்கிறார்கள்? எப்படி அந்த நல்ல வேளையிலே நேரத்தில் காட்சி நாய் பூச்சி நாய் போய் கதவை தட்டுச்சு. சரி, இது என்ன சத்தம் கேக்குது? திடீர்னு எந்திரிச்சு கதவு திறந்து பார்த்தா ரத்தத்தோடு வந்து நின்று கொண்டிருக்கிறதை பார்த்து அவ முந்தானி சேலையை இழுத்து பிடிச்சு இழுத்துக்கிட்டே வருது. சரி, தும்மக்கா பும்மக்கா 2 பேரும் முந்தானி சேலையை பிடித்து இழுத்து கொண்டு வருகிற நேரத்தில் பசுக்கடைக்கு வந்து சேர்ந்தார்கள். பசுக்கடையில என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையே அப்படின்னு புலம்பி தவிக்கின்றார்கள். எப்படி? ஐயோ தெய்வமே
புலம்பி ஆமா முத்து பொட்டனை எடுத்து மார்போடு அணைத்து முகமேல் முகத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாம் துடைத்து ஐயோ மன்னாதி மன்னவனை மகிட முடி ராஜமன்னா நீங்கள் இல்லாத உலகத்திலே ஆமா நாங்க இனிமேல் நான் ஒரு நாள் இருக்க முடியாது உங்களோடு சேர்ந்து நான் உடன்கட்டை ஏறுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அந்த பொம்மக்கா தும்மக்கா இரண்டு பேர்களும் எங்கே வருகிறார்கள் எங்கே வருகின்றார் அந்த காலத்துல தற்கொலை பண்ணணும்னாலும் மன்னகிட்ட கேட்டுதான் தற்கொலை பண்ணணும் சும்மா நினைச்ச நேரத்துல ஒண்ணும் பண்ண முடியாது என்ன பண்ணனாலும் மன்னகிட்ட சொல்லணும் சரி ஆகையினாலே விக்கிரமசிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய மன்னனிடத்திலே உடன்கட்டை ஏறுவதற்குண்டான உத்தரவு வாங்க வேண்டுமே என்று வருகிறார்கள் சரி விக்கிரமசிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய மன்னனை வணங்கி ஐயா என்னுடைய கணவனான முத்துப்பட்டர் ஆண்டு விட்டார் அவரோடு நாங்கள் இரண்டு பேர்களும் உடன்கட்டை ஏற போறோம் எங்களுக்கு உத்தரவு கொடுங்க அப்படி மன்னனிடத்தில் வந்து கேட்ட போது மன்னன் சொல்றாரு எம்மா நீங்க ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்கீங்க பேசாம இங்க அரண்மனையிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம்ல உடன்கட்டை ஏறணுங்கிற அவசியம் இல்லையே அப்படின்னு மன்னன் சொல்லும் போது இல்லை எங்களுடைய மன்னன் இல்லாமல் ஒரு நாள் நாங்க உயிரோட இருக்க மாட்டோம் அப்படின்னு மன்னனிடத்திலே உத்தரவு வாங்கி கொண்டு வந்து ஆரிய முத்துப்பட்டனை சந்தன கட்டையிலே வைத்து அந்த மேலே இவர்கள் இரண்டு பேர்களும் அமர்ந்து அங்கு இருக்கக்கூடிய தீயை கொளுத்த சொன்னார்கள் தீ கொளுத்தினார்கள் ஆரிய முத்துப்பட்டனோடு பொம்மக்கா தும்மக்கா இரண்டு பேர்களும் அங்கே ஆமா காட்சி நாய் பூச்சி நாய் காவல் தெய்வங்கள் அவங்க ரெண்டு பேரும் காட்சி நாய் பூச்சி நாய் எல்லாமே அந்த உடன்கட்டை ஏறுகிறார்கள் உடன்கட்டை ஏறுகின்ற நேரத்தில் அங்க இருக்கின்றாரே ஐயனார் சொரிமுத்து ஐயனார் ஆமா அவர்களை காவல் தெய்வமாக ஏற்றுக்கொண்டார் அதுக்கு என்ன கணக்கு இருக்குன்னா அங்க எல்லா கோட்டை 4 வாசல் இருக்கு கோட்டையில 4 வாசலுக்கு ஒவ்வொரு காவல் தெய்வம் இருக்கிறது ஆனா வடக்கு வாசல மட்டும் காவல் தெய்வம் இல்ல ஆகையினாலே இந்த ஆரிய முத்துப்பட்டனுக்கு பொம்மக்கா தும்மக்கா இரண்டு பேர்களுக்கும் காட்சி நாய் பூச்சி நாய் அந்த இரண்டு உயிர்களுக்கும் அங்கே ஆரிய முத்துப்பட்டனுக்கும் சொரிமுத்து ஐயனார் காவலில் அந்த வடக்கு வாசலில் அழகாக நீங்கள் நிலையம் போட்டு உங்களுக்கு தருகிறோம் என்று கமண்டல நீரை தெளித்து உயிர் வரை செய்து அங்கே சொரிமுத்து ஐயனாருக்கு காவல் தெய்வமாக அமர்ந்திருக்கின்றார் என்ன பேர் தெரியுமா பட்டவராயன் பொம்மக்கா திம்மக்கா காட்சி நாய் பூச்சி நாய் என்று பெயர் நாமத்தோடு ஆரிய முத்துப்பட்டல் அங்கே அமர்ந்திருக்கின்றார் காவல் தெய்வமாக அமர்ந்திருந்து அங்கிருந்து பயணமாகி வருகின்றார் அங்கிருந்தே பயணமாகி ஆடி வரார் முத்துப்பட்ட அந்த நல்ல வேளையிலே ஏகி வரார் அந்த நேரம் சொரிமுத்தையனா காவலிட்டு பாவநாசம் தான் கடந்து உடைய முத்துப்பட்ட இங்கே ஏகி வரார் என்றதொரு முத்துப்பட்ட எந்த தேசம் செல்வம் என்று எண்ணி வரார் முத்துப்பட்ட எந்த தேசம் செல்வம் என்று ஏகி வரார் முத்துப்பட்ட செல்வம் அங்கே இருக்கக்கூடிய வட்டவராயனோடு பொம்மக்கா திம்மக்கா இரண்டு பேர்களுமாக 3 தெய்வங்களாக இங்குள்ள மக்கள் அனைவர்களுக்கும் முள்ளு முறியாமல் முடிந்தவு வாடாமல் ஆள் போல் அழைத்து அருகு போல் வேறொன்றி மங்கள் போல் பண்ண சுற்றி முஷியாமல் வாழ வைக்க வேணுமை என்று சிவஞானபுரம் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம் கோடி கோடியா பணம் இருந்தாலும் சுகர் இருந்தோம்னா சாப்பிட முடியாதுன்னு நினைச்சத ஆகையினாலே இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும் என்று அம்மை காளி அம்மையானவளுக்கு துணை தெய்வமாகவே அமர்ந்து வைரவ சுவாமி கருப்பசுவாமி நல்லதொரு பரிவார தெய்வங்களோடு பட்டபராயணம் வந்து அமர்ந்தார்.
வாழிய பல்லாண்டு காலம் வாழிய வாழி வளமை கொலைக்கும் சென்ற மண்ணாடு